மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. சார், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இப்போதைக்கு இவ்வளவுதான் செய்ய முடிஞ்சது இல்லையா? என்ன கொல்லதுக்கு தானே முடிவு பண்ணியிருந்தீங்க. சார், நான் அந்த மாதிரிலாம் நினைக்கவே இல்லை. கொல்றதுக்கு உண்டான கோபம் உங்களுக்கு என் மேல இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு உங்களோட தூக்கத்தை கெடுத்த ஒரு ஆள்ல ஜேபி. பாருமா, இதெல்லாம் எனக்கு அனுபவம் இல்லை. சார், இது நான் வேணும்னே பண்ண ஆக்சிடென்ட் கிடையாது. என்னோட டிரைவர் டக்குன்னு ஒரு தப்பு பண்ணிட்டாரு. ஆப்போசிட்ல வர்றது உங்களோட வண்டின்னு அவருக்கு தெரியாதுல்ல. எதிரில் வர்றது யாரோட வண்டின்னு டிரைவருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அது யாரோட வண்டின்னு டிரைவர் என்ன செய்யணுங்கிறதையும் பின்னாடி உட்காந்துருக்கிற ஆளால நல்லா சொல்ல முடியும்ல. சார் சார், இந்த விஷயத்துல நீங்க என்ன சந்தேகப்படாதீங்க. நான் எந்த தப்பும் பண்ணல சார். நடந்த இந்த சம்பவத்துக்காக என்ன பிராயச்சித்தம் பண்ண சொன்னாலும் நான் தயார் தான். பாருமா, லட்சியம் தவறும் போது சிலருக்கு அதை பொறுத்துக்க முடியாது. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, அவ்வளவு சீக்கிரம் போய் சேர்ற உயிர் இல்ல ஜேபியோடது. இதை விட பயங்கரமான கண்டங்களை எல்லாம் தாண்டி வந்தவன் தான் அந்த ஜேபி. பின்னால இருந்து முதுகுல குத்துறவங்கள நிறைய பார்த்துருக்கிறேன். சார், நான் தான் சொன்னேன்ல, என்னோட டிரைவர் வேணும்னே இந்த மாதிரி பண்ணலன்னு. அப்படி இருக்கும்போது நீங்க இவ்ளோ சந்தேகமா பேசுறீங்க. இந்த நேரத்துல ஷேனாய் குரூப்போட சிஇஓக்கு இந்த மாதிரி பல தவறான விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். ஷேனாய் குரூப் கொஞ்சம் கொஞ்சமா வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கிற ஒரு சிஇஓ அதுக்கு காரணமானவனை இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைக்கு உள்ள ஆக்கலைன்னா தான் ஆச்சரியம். சார், நான் பாருமா, உன்னை விட அதிகமாவே எனக்கு ஷேனாய் குரூப்பை பத்தி நல்லா தெரியும். இன்னைக்கு வளர்ந்து நிக்கிற இந்த ஷேனாய் குரூப்போட அன்னைக்குள்ள சதி திட்டங்கள்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். எத்தனையோ பேரை கொன்னு அவங்களுடைய ரத்தத்தை குடிச்சுதான் ஷேனாய் குரூப் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? உங்க கம்பெனியோட பழைய பாதையை ஃபாலோ பண்ணி தான் புதிய தலைமுறையும் போயிட்டு இருக்கீங்க. ஆனா ஜேபியோட கம்பெனி விலை போகாதுன்னு போய் சொல்லிடுற. உயிரோட என்ன கொளுத்தி போட்டாலும் அந்த சாம்பல்ல இருந்து வெளியில வருவான் ஜேபிங்கிற இந்த ஃபீனிக்ஸ் பறவை. சார், நீங்க இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி பேசுறதுக்கு எதுவுமே நடக்கலையே சார். இது தெரியாம நடந்த ஆக்சிடென்ட் தானே, அப்படியே நினைச்சுக்கோங்க. ஆக்சிடென்ட் பண்ண கார் ஷேனாய் குரூப்போடதுங்கிறதுனால இது ஒரு ப்ரீ பிளான்ட் மர்டர் அட்டெம்ப்டா நீங்க சொல்ல முயற்சி பண்ணாதீங்க சார். உங்களுக்கு இந்த மாதிரி ஆனதுக்கு என் வண்டி காரணமா இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. என் டிரைவர் பண்ண தப்புக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். சாரி சார். என்னால உங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டு இருக்குங்கிற போது இந்த ஹாஸ்பிட்டல் செலவை நான் ஏத்துக்கிறேன் சார். நோ, எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. இனி அதையும் பண்ணி என்னை அவமானப்படுத்தாத. இப்ப கிடைச்சிருக்கிற வெகுமதியே எனக்கு போதும். நீ போலாம். சார், நான் சொல்ல வர்றது, யூ கேன் கோ. அண்ணே, கேள்விப்பட்டீங்களா? இந்துவோட கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆனா நம்ம பிளான் பண்ண மாதிரி எதுவுமே நடக்கலன்னு நான் கேள்விப்பட்டேன். நானு
அந்த செய்தியை உங்ககிட்ட சொல்லலான்னு தாங்க வந்தேன். ஏய், நாம டார்கெட் பண்ணது அந்த இந்துவை. ஆனா அந்த விபத்து நடந்தது ஜெகநாதனுக்கு. ஓ, ஆனா ஜேபி எப்படி அந்த இடத்துக்கு வந்தான்? அவர் எப்படி வந்தாருன்னு எனக்கு எப்படி தெரியும் சுபத்ரா? ஆனா ஒரு விஷயத்துல நம்ம நிம்மதியா இருக்கலாம். ஜெகநாதனுக்கு நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தது சரியான நேரத்துல கொடுக்க முடிஞ்சது. ஆனா நமக்கு டார்கெட்டா இருந்த அந்த இந்து தப்பிச்சு போனது நமக்கு நஷ்டம்தான். இருந்தாலும் அந்த ஜேபிக்கு இதெல்லாம் தேவைதானே. இந்துக்கு நாம வேற பிளான் போடலாம். அந்த ஆளுக்கு நல்லா அடிபட்டது உண்மைதானா? ஆமா, நல்லாவே அடிபட்டு இருக்கு. பாரு, இப்ப நினைச்சு நடக்கவே இல்லைன்னாலும் அந்த வினோத்துக்கு பணம் கொடுக்கணும். ஆனா நம்ம சொன்ன வேலையை செய்யல. ஆனா அவன் ஜெகநாதன் ஹாஸ்பிட்டல்ல செத்துட்டான்ல, அதுவும் நமக்கு தேவைதானே. அதனால அவன் கேட்ட பணத்தை நம்ம கொடுத்துதான் ஆகணும். நீ போய் 50,000 ரூபாய் எடுத்துருவா. நான் அதுக்காக தான் வந்தேன். பணம் தரேன், ஆனா ஜேபி எந்திரிக்கவே முடியலங்கிற விஷயத்த நான் கேள்விப்படணும், அவ்வளவுதான். என்ன இருந்தாலும் அந்த ஆளால 2-3 மாசத்துக்கு எந்திரிச்சு நடக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. வினோத் இடிச்ச இடி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்ததுல்ல. இதுக்கப்புறம் இந்த விஷயத்த சொல்லி அந்த ஜேபியை நம்ம விரட்டணும். கடந்த காலத்தை நினைச்சிட்டு இந்த குடும்பத்துக்கு வரணும்னு நினைச்சா இப்படிதான் நடக்கும்னு அவனுக்கு தெரியணும். அப்படிலாம் சொல்லாத சுபத்ரா. ஜெகநாத மேல வேணும்னே காரை கொண்டு போய் இடிச்சு இந்த விபத்தை ஏற்படுத்தினது இந்து அப்படின்னு தானே ஜெகநாதன் நினைக்கிறான். இதுக்கு பின்னாடி நாம இருக்கிறது அந்த ஆளுக்கு தெரிய போறது இல்ல. அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் இந்து தான் ஜெகநாதருக்கு மிகப்பெரிய எதிரியா இருக்க போறா. ஜெகநாதன் அந்த இந்துவை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் இந்து ஜெகநாதனா அந்த ஆளை பழி வாங்கிட்டா அப்படின்னு தான் நினைப்பான். அப்படின்னா இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்குவாங்க, அப்படிதானே? பாரு, ஜெகநாதன் அவனோட ரவடிகளை யூஸ் பண்ணி இந்துவை அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சுபத்ரா. ஆமா, அதுக்கான தைரியம் அந்த ஜேபி கிட்ட இருக்கா? ஜெகநாதனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? பாரு, அந்த காலத்துல கோயில்ல ஜால்ரா தட்டி பஜனை பாடிட்டு வந்த அந்த ஜெகநாதன் இப்ப இல்ல. இப்ப பெரிய பிசினஸ் மேனா இருக்கிற அந்த ஜேபி. அப்படின்னா இந்துக்கும் ஜேபிக்கும் நடக்க போற இந்த பிரச்சனையை வச்சு நாம நம்மளோட விளையாட்ட ஆரம்பிக்கலாம். அதாவது எரியிற தீயில எண்ணெய ஊத்துறோம். அப்புறம் அதெல்லாம் நடக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பா நடக்கும் சுபத்ரா. நீ உள்ள போய் அந்த வினோத்து கொடுக்க வேண்டிய 50,000 ரூபாய் எடுத்துருவா. போய் எடுத்துட்டு வரேன். இந்து, என்ன ஆச்சு? நீயே ஒரு மாதிரியா இருக்க. நீ வந்ததுல இருந்து ஏதோ யோசனையாவே இருக்கே. என்ன யோசனை? அம்மா, இன்னைக்கு நான் போன காரும் வேற ஒரு வண்டியும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுக்கு தான் நீ இவ்ளோ தூரம் யோசிச்சுட்டு இருக்கியா? ரோட்லனா வண்டிகள் ஆக்சிடென்ட் ஆகதான் செய்யும். நம்ம வண்டிக்கு எதுவும் ப்ராப்ளமா என்ன? வண்டியோட டேமேஜை விட இன்னொரு பிரச்சனை தான் என்ன டார்ச்சர் பண்ணுது. அது என்ன பிரச்சனை? என்னோட கார் இடிச்சது அந்த ஜேபியோட காரை. அந்த காரையா போய் இடிச்சிங்க? சரி, ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சா என்ன? பிரச்சனை அவருக்கு தாமா. கால்லையும் கையிலையும் காயம் ஏற்பட்டிருக்கு. காயம் சின்னதா இருக்கிறதுனால நான் அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன். இந்து, ஜேபி நம்ம கம்பெனியோடைய எதிரிங்கிறதுனால நம்ம வேணும்னே அந்த ஆள் மேல ஆக்சிடென்ட் பண்ணதா நினைச்சுக்க மாட்டாரு. அவர் இப்பவும் அப்படிதாம்மா சொல்லிட்டு இருக்காரு. அவர்னால ஷேனாய் குரூப்க்கு நஷ்டம் வந்ததுனால நான் அவரை பழி வாங்கிட்டேன்னு சொல்றாரு. அது உனக்கு தானே பிரச்சனையா இருக்கும். டிரைவர் தெரியாம பண்ணிட்டாருன்னு நான் மேக்ஸிமம் சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அவர் நம்ப மாட்டேங்கிறாருமா. அந்த ஆளு நீ இந்த ஆக்சிடென்ட் பண்ணதுனால உன் மேல கேஸ் கொடுப்பாரோ என்னவோ.
எனக்கு அதை பத்திலாம் தெரியலம்மா. அவர் என்கிட்ட அப்படிலாம் பேசினதுக்கு அப்புறமும் எனக்கு அவரை நினைச்சு ரொம்ப வருத்தமா இருக்குமா. எந்த பிரச்சனையும் இல்லாத ஒருத்தர் என்னோட கார் மோதினதுனால அவர் இப்ப காயத்தோட ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. அந்த அளவுக்கு அவருக்கு ரொம்ப அடிபட்டுருச்சா என்ன? கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுக்க சொல்லி டாக்டர் சொன்னதை கேட்டேன். அது இருக்கட்டும், அவருக்கு நீ ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கொடுத்தியா இல்லையா? அத பத்தி பேசினதுக்கு தான் அவர் என்ன போக சொல்லிட்டாருமா. நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த ஆள் ஒரு மாதிரின்னு நினைக்கிறேன். அந்த ஆளை கவனிச்சுக்கிறதுக்கு யார் கூட இருக்காங்க? கூட யாருமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அம்மா, ஷேனைஸ் குரூப் மேல அந்த ஆளுக்கு ஏன் இவ்ளோ கோவம்? எனக்கு தெரியலம்மா. அந்த ஆள் ஏதாவது சொன்னாரா என்ன? எல்லாரோட ரத்தத்தை உறிஞ்சு கட்டினதுதான் இன்னைக்கு இருக்க ஷேனைஸ் குரூப்னு சொன்னாருமா. அவர் ஏன் அப்படி சொல்றாரு? அவர் ஏன் அப்படி சொல்றாருன்னு அந்த ஆளு தானே சொல்லி ஆகணும். நம்ம கம்பெனி வளர்றது பிடிக்காம யாரோ ஒருத்தர் தான் அந்த ஆளுகிட்ட போய் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த மாதிரி தோணலம்மா. அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையிலயும் ஷேனை குரூப் மேல பகை ஒளிஞ்சிருக்கு. அப்படி ஒரு எண்ணம் அந்த ஆளுக்கு இருக்குன்னு உனக்கு தோணுச்சுன்னா அந்த ஜேபியை நான் நேர்ல பார்க்கணும். நீங்க எதுக்குமா அந்த ஆளை பார்க்கணும்? நம்மளோட கார் மோதி தானே அந்த ஆள் இப்ப ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாரு. அதுக்காக தான் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு உண்டான நஷ்ட ஈட நான் போய் கொடுக்குறேன். நஷ்ட ஈடுலாம் அந்த ஆள் வாங்க மாட்டாருமா. ஷேனாய் குரூப் பிளான் பண்ணி அந்த ஆளை கொல்ல முயற்சி பண்ணிட்டு இப்ப நஷ்ட ஈடோட போய் நின்னா அந்த ஆள் கெட் அவுட் தான் சொல்லுவாரு. அந்த அளவுக்கு பெரிய ஆளா அந்த ஜேபி? அப்படின்னா அந்த பெரிய ஆளை நான் பார்த்தே ஆகணும். அம்மா, இல்லனா அவர் இந்த விபத்தை காரணமா வச்சு வேற ஏதாவது பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு அவரை பாக்குறதுக்கு உன் கூட நானும் வரேன். அண்ணா, நீங்க இன்னைக்கு நியூஸ் பேப்பர் படிச்சீங்களா? நான் அந்த பேப்பரை படிச்சேனே. சரி, ஒரு முக்கியமான நியூஸை நீங்க படிச்சீங்களா இல்லையா? ஏன், பேப்பர்ல வர எல்லா நியூஸும் முக்கியமானது தான். அப்படின்னா நீங்க கவனிக்காத ஒரு நியூஸ் இதுக்குள்ள இருக்கு. ஒருவேளை நீங்க அதை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி ஃபீல் பண்றீங்களா என்ன? ஆமா, இப்ப நீ என்ன சொல்ல வர? என்னங்க பாருங்க. முக்கியமான தொழிலதிபரை கார் அடிச்சு கொல்ல பார்த்திருக்காங்க. ஷேனாய் குரூப்போட சிஇஓ போயிட்டு இருந்த ஒரு கார் ஜேபி குரூப்போட சிஇஓவா இருக்கிற ஜேபி போயிட்டு இருந்த காரை தேவையில்லாம மோதி இருக்காங்க. ஜேபி காயங்களோட ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. இருந்தாலும் ரெண்டு பிசினஸ் குரூப்புக்கும் இடையில இந்த தொழில் போட்டிக்காக தான் இந்த விபத்து நடந்திருக்குமோன்னு சந்தேகப்படப்படுகிறது. அண்ணா, இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? அது ஒரு சாதாரண ஆக்சிடென்ட் தான். ஆனா ஜேபிக்கும் இந்துக்கும் நடுவுல ஒரு பெரும் பிரச்சனையா மாறிடுச்சு. நான் இத ஒரு சாதாரண ஆக்சிடென்ட்டாவே நான் பார்க்கலண்ணா. இது வேணும்னே பிளான் பண்ணி ஜேபிக்கு எதிரா இந்து பிளான் பண்ணிருக்கலாம்ல. சரி, இந்து எதுக்காக ஜேபிக்கு இப்படி எல்லாம் பண்ணணும்? அபி, நீ போய் உன் வேலையை பாரு. அண்ணா, நான் உங்ககிட்ட இத பத்தி பேசும்போது நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க. ஆனா நான் சொல்றதுதான் உண்மை. அந்த உண்மையை கொஞ்சம் நம்புறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பாரு, இதுல என்ன உண்மை இருக்கு? இந்து வேணும்னு கார் அடிச்சு ஜேபியை கொல்ல பார்த்தான்னு பத்திரிக்கையில எழுதியிருக்கதா நீ சொல்றல. ஆனா போலீஸ் கேஸ் அந்த மாதிரி இல்ல. போலீஸ் எந்த மாதிரி கேஸ் எடுத்திருக்காங்க? அதை உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இப்போதைக்கு நீ இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த ஆக்சிடென்ட்டை இந்துவோட டிரைவர் வினோத் தெரியாம பண்ணிட்டாரு. ஐயோ அண்ணா, நீங்க எதுக்கு இந்துவை இப்படி நியாயப்படுத்தி பேசுறீங்க? நீங்க பேசுற நியாயம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அந்த இந்து ஒரு ராட்சசி. நம்ம குடும்பத்தையும் கம்பெனியும் சுத்தி இருக்கிற ஒரு பெரிய ராட்சசி.
அவ ஒரு சில பேர் ரத்தத்தை உறிஞ்சு குடிக்கிறதுக்காக தான் இறங்கியிருக்கா. அவ மேல கேஸ போட்டு உள்ளதான் போடணும். ஓ அப்படின்னா போ, நீ போய் இந்துவை ஜெயில போடு. நீங்க என்ன கலாய்க்கிறீங்களா? என்னால அது பண்ண முடியாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. இங்க பாரு, உன்னால பண்ண முடியாதுன்னு நான் சொல்லல. அபி, உன் மனசுக்குள்ள இருக்கிற அந்த பகையோட நெருப்பு இன்னும் அணையவே இல்லை. நீ அருண்மலை இருக்க வைராகியத்தை தீக்கிறதுக்கு இந்துவை எதுக்காக டார்ச்சர் பண்ற? ப்ளீஸ், இதுக்கப்புறமாவது இந்துவை விட்டுரு. நான் அவளை தொந்தரவு பண்ணாம இருக்கணும்னா அதுக்கு நான் அருண் மாமாவை வெறுக்கணும். என்னால அது முடியாதுண்ணா. நான் இப்பவே வேதனைப்பட்டுட்டு இருக்கேன். என்னோட வேதனை போகணும்னா இந்துவோட கண்ல இருந்து வேதனையோட வலி எல்லாமே கண்ல இருந்து ஊத்தணும். அவ கண்ணீர் விட்டா மட்டும்தான் என் வேதனை எல்லாமே போகும். இந்த ஆக்சிடென்ட் நியூஸ் மட்டும் போதும் அவளை நான் உள்ள தள்ளுறதுக்கு. கண்டிப்பா நான் அவளை உள்ள தள்ள தான் போறேன். அதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் பேசிக்கலாம். எதுக்காக என்ன அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு சொன்னீங்க? சார், இன்னைக்கு நியூஸ் பேப்பரை படிச்சு பாத்தீங்களா இல்லையா? பார்க்கலனா இந்தாங்க பாருங்க. இந்தாங்க பாருங்க. இந்த நியூஸ் எனக்கு தெரியும். ஆமா, நீங்க எதுக்கு இந்த பேப்பரை கொண்டு வந்தீங்க? எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குல்ல. காரணம், ஜேபின்ற ஜனநாத பணிகர கார் இடிச்சு கொல்ல முயற்சி பண்ணது என்னோட எதிரியா இருக்கிற அந்த இந்துலேகா தானே? புரியலையே. அது என்னன்னா, பிசினஸ் குரூப்புக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டாங்க சார். ஜேபியை கார் வச்சு கொல்றதுக்கு இந்துலேகாக்கு அப்படி என்ன கோவம் இருக்கு? சார், ஷானாய் குரூப் இப்ப முன்ன மாதிரி இல்ல, நஷ்டத்துல இருக்கு. அதுக்கு காரணமா இருக்கிறவர் தான் ஜேபி. அந்த பகையை தீக்கிறதுக்கு தான் அவரை கொலை பண்ண பாத்திருக்கா. ஓ, அப்படின்னா இந்துலேகாவுக்கு அப்படி ஒரு மோட்டிவ் இருக்கு. இந்த நியூஸை பார்த்து உங்களுக்கு அப்படி தோணலையா சார்? ஒரு கேஸ் போடணும்னு கூட உங்களுக்கு தோணலையா? கேஸ் போடுறதுக்கு இந்த ஜேபியோ இல்ல அவங்க சொந்தக்காரங்களோ யாருமே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லையே. யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கலனாலும் நீங்க சுயமாவே கேஸ் போடலாம் இல்லையா? ரோட்ல ஆக்சிடென்ட் ஆன விஷயத்த ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி சாகும்போது யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் நீங்க கேஸ் போடுவீங்களா? அப்படி ஒரு கேஸ் எடுத்திருக்கோம். வேகமா வண்டியை ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணா அந்த டிரைவருக்கு எதிராக கேஸ் போட்டிருக்கோம். அது சரி, இந்த கேஸ்ல அப்படி என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு? இருக்கு சார். உங்களுக்கு தான் தெரியும்ல, அந்த ரகுராமன் மாதிரி இருக்கிற அடியாளுங்க தான் இந்துவோட வலது கை. அவளை சும்மா விடக்கூடாது சார். அவ அந்த குடும்பத்தோட அஸ்திவாரத்தையே தோண்டி எடுத்துருவா. திருடங்களோ கொலைகாரங்களோ அந்த குடும்பத்துக்குள்ள வர்றதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நான் அவளுக்கு எதிராக கேஸ் போடுறதுக்கு ஒரு வழி பண்ணி கொடுக்கறேன். நீங்க கேஸ் போடுங்க. சொல்லப்போனா அது ஒரு சாதாரணமான ஆக்சிடென்ட் தான். அதை நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. ஜேபியை கொலை பண்றதுக்காக இந்த முயற்சி பண்ணிருக்கான்னு நீங்க ஒரு கேஸ போடணும். நான் யோசனை பண்றேன். நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஒர்க் பண்ற ஒரு போலீஸ் ஆபீசர். நீங்க முயற்சி பண்ணா எது வேணாலும் நடத்தலாம். நான் ட்ரை பண்றேன். அப்படி சும்மாலாம் சொல்லக்கூடாது. நீங்க சின்சியரா முயற்சி பண்ணி பார்க்கணும். இந்துவை எப்படியாவது உள்ள பிடிச்சு போடணும் சார். நான் உங்களோட ஒரு பெரிய ரசிகை சார். இன்னைக்கு ராத்திரி நான் உங்களுக்கு கால் பண்றேன். யூ சோ ஹேண்ட்சம். வரட்டுமா சார்? சார், இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் போடணும். சாப்பிட்டுக்கிறேன். இப்போ உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா சார்? எந்திரிச்சு நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஒரு வாக்கர் அரேஞ்ச் பண்ணி தரேன். ஓகே. சரிங்க சார். குட் மார்னிங் சார். என்னோட நிலைமை எந்த அளவுக்கு சீரியஸா இருக்குன்னு பார்க்கறதுக்காக வந்தீங்களா?
சார் நீங்க இப்பவும் தப்பா தான் புரிஞ்சிட்டு இருக்கீங்க. தப்பா நினைச்சாதான் நான் அந்த எண்ணத்தை மாத்துறதுக்கு. அப்படின்னா நான் தப்பு பண்ணேன்னு நீங்க நம்புறீங்களா? ஆ, நீ தப்பு பண்ணன்னு நான் சொல்லவே இல்லையே. என்ன மாதிரியான ஒரு ஆளை கார் ஏத்தி கொல்லக்கூடிய தைரியம்லாம் உனக்கு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் நேத்து அப்படி பேசுனீங்க? அப்ப அப்படி சொல்லணும்னு தோணுச்சு, இப்ப இப்படி. நான் வீட்டுக்கு போய் பார்வதி அம்மா கிட்ட உங்களை பத்தி பேசினேன். உங்களுக்கு இந்த ஆக்சிடென்ட் நடந்ததை நினைச்சு அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. சார் மாதிரி ஒரு ஆளை ஆக்சிடென்ட் ஆகி படுக்க வச்சுட்டு உங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்காம வந்ததுக்காக அவங்க என்ன திட்டினாங்க. அவ்வளவு நல்ல மனசு படைச்சவங்களா அந்த பார்வதி ஷேனாய்ங்கிற உன்னோட பார்வதி அம்மா? இல்ல, அப்புறம் வேற என்ன சொன்னாங்க பார்வதி அம்மா? உங்களை பாத்துக்கிறதுக்கு யாராவது இருக்காங்களான்னு கேட்டாங்க. யாருமே இல்லைன்னு தான் நான் சொன்னேன். கூட யாருமே இல்லாம பல வருஷங்கள் கடந்து போயிருச்சுமா. எப்பவும் நான் தனியாளா தான் இருந்திருக்கேன், இப்பவும் அப்படிதாம்மா. தனிச்சே வாழ்ந்து தீர்க்க வேண்டியதுதாம்மா என்னோட வாழ்க்கை. இதெல்லாம் எதுக்காகவோ, யாருக்கிட்டேயோ எப்பவோ உள்ள பகையை தீக்கிறதுக்காக தான் இந்த வாழ்க்கையை நான் தனியாவே வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இல்ல, எதுக்காக இப்ப வந்த? ஷேனாய் குரூப்போட முதல் எதிரியா இருக்கக்கூடிய அந்த ஜேபியை சந்திக்க வந்தது மத்தவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பூகம்பம் வந்துடாதா வீட்டுல? பார்வதி அம்மா சொல்லிதான் நான் இங்க வந்தேன். உங்களை நேர்ல பார்க்க பார்வதி அம்மாவும் வந்திருக்காங்க. பார்வதி ஷேனாய் என்ன பார்க்க வந்திருக்காங்களா? எங்க அவங்க? அம்மா வெளியே யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க. நான் போய் கூட்டிட்டு வரேன். சார், அம்மா எதுக்கு வராங்கன்னா உங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கதான். நீங்க அதை வேண்டான்னு சொல்லிடாதீங்க. சொன்னீங்கன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் கூட்டிட்டு வரேன். அம்மாவே வந்துட்டாங்க. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.